ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா போட்டிக்கு ரெடி ஆகிருந்தாங்க. அப்போ கூட உள்ள ஆட்டோக்காரங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா எங்களே எதிர்த்து நீ ஜெயிச்சிட போறியா என்ன? பாரு, கண்டிப்பாக நீ தோற்று தான் போயிட போகிற. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது. தோற்று போய் அவமானப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு வீராவை பார்த்து அங்கே ரொம்பவே அவங்க அவமானத்தோடு பேசவும் இப்போ வீரா சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் என்னன்னாலும் பேசிக்கிடுங்க, ஆனால் நான் பாண்டியனோட தங்கச்சியாக்கும் இந்த போட்டியில் ஜெயிச்சு நான் காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கவும், அப்படியா அதை தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தோம்னா அவங்க ஆட்டோவில் ஏறுதாங்க. அதே மாதிரிக்கு அவங்களுக்கு எதிராக பேசுனாங்களா அவங்களும் அவங்களுடைய ஆட்டோவில் ஏறுதாங்க. அப்போ போட்டிக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையசைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆட்டோவில் கிளம்புறாங்க. அப்போ வீரா ஃபாஸ்ட்டாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தோம்னா பிருந்தா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அக்கா ஆட்டோ ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட உள்ளவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வீராவோட போட்டிக்கு வந்தாங்களா அந்த ஆட்டோக்காரர் அவருடைய ஆட்டோவை வச்சு வீரா போகக்கூடிய ஆட்டோவை இடிச்சு இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாரு. இதனால ஒரு கட்டத்தில் வீரா அப்படியே ஆட்டோல இருந்து மோதிக்கிட்டுதாங்க. மோதினதுமே அவங்க தலையில அப்படியே சிகப்பா வந்துட்டு இருக்குது. அதையும் பொருட்படுத்தாம வீரா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவர் ஜெயிச்சிருந்தாரு. வீரா செகண்டா தான் வராங்க. அப்போ பிருந்தா அவங்க வீராவோட தலையை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா உன் தலையில எனக்கு இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டு இருக்குது. அக்கா வேண்டாம் அக்கா, வாக்கா நம்ம போயிடலாம், எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லும் போது பிருந்தா நீ ஒன்றும் பயப்படாத, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு வீரா சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆப்போசிட்ல ஆட்டோக்காரர் இருக்கிறார்ல, அவர் சிரிக்கிறாரு. என்னம்மா இதோட இந்த போட்டியிலேருந்து விலகிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுக்காக விலகணும் அப்படிங்கவும் ரெண்டு ஆரம்பிக்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா ஆட்டோவில் ஏறும்போது பிருந்தா சொல்றாங்க, அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, உன் தலையில வர இந்த மாதிரி அடிபட்டு இருக்குக்கா, எனக்கு பயமா இருக்கு, வா நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிருந்தா, நம்ம பாண்டியனோட தங்கச்சியாக்கும், இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த ஆட்டோக்காரர் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு கேட்காது போலுக்கு அப்படின்னு. இங்கே பார்த்தோம்னா பிருந்தா அவங்க மாறனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மாமா இங்கே இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்குது, அக்கா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கவும் இதை கிட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக வீரா இந்த மாதிரிலாம் சேர்ந்துக்கிடுதா, அவள் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லவும் மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும் சரி இரு நான் அங்கே வார அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா 2வது ரவுண்டு ஆரம்பித்து அவங்க ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்பவும் அந்த ஆட்டோக்காரர் பார்த்தோம்னா வீராவோட ஆட்டோவை போட்டு இடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2வது ரவுண்டுலேயும் அவரே ஜெயிச்சிருந்தாரு. வீரா செகண்டாக தான் வராங்க. அப்போ ஆட்டோ ஓட்டி இறங்குனதுமே வீரா சத்தம் போட்டுறாங்க, அம்மா நீங்கள் இப்படி தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பீங்களா என்ன, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கவும் உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா போட்டினா இப்படி தான் நடந்துட்டு இருக்கோம், உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோற்று போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்த போட்டி நடத்துகிறாங்களா அவங்ககிட்ட வீரா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா போட்டினா இந்த மாதிரிக்கு தான் இருக்கும், அதனால அவங்கள நீ சொல்லிலாம் குத்தம் கிடையாது, அந்த போட்டி இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு தான் போட்டியில் அவங்க கலந்துப்பாங்க, இந்த மாதிரி தான் விளையாடுவாங்கம்மா, இது உனக்கு புதுசாக இருக்க நல்லதான், உனக்கு இப்படிலாம் தெரியுது, உங்கள் அண்ணனுக்கு இது எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ என்ன அடுத்த ரவுண்டுக்கு வாரியா இல்லைன்னா இதோட ஓடி போக போறியா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோக்காரர் கேட்கும் போது நான் எதுக்காக ஓடி போகணும், நான் தான் சொல்லிட்டோம்ல பாண்டியனோட தங்கச்சியாக்கும், கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஏற்கனவே 2 ரவுண்டில் நான் ஜெயிச்சாச்சுது, இன்னும் ஒரு ரவுண்டாக ஜெயிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் 2 ரவுண்டில் தானே நீ ஜெயிச்சிருக்க, கடைசி ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னரு, கடைசி ரவுண்டில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு வீரா சொல்லவும் அப்படியா பரவாயில்ல, உனக்கும் இவ்வளோ தூரம் நீ பேசுகிறேன்னா பரவாயில்ல, உன் நம்பிக்கையை பார்த்து நான் பெருமை தான் படுறேன், ஆனாலும் பாரு கடைசியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், நீ தோற்று போய் நிற்க போகிற அப்படின்னு சொல்லவும் அப்படியா அதை என்ன பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் வந்துருந்தாங்க. உடனே மாறனை பார்த்ததுமே வீரா கேட்குறாங்க, நீ எப்படி அங்கே அப்படிங்கும்போது இங்கே பாரு என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன 3வது ரவுண்டு கிளம்ப போறியா, கிளம்பு நானும் வார அப்படின்னு சொல்லவும் நீ எதுக்கிட்ட வார அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நான் வாரேன்னு சொல்லிட்டோம்ல, இந்த ரவுண்டில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நீ ஆட்டோவை எடு அப்படின்னு சொல்லவும் 3வது ரவுண்டும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. 3வது ரவுண்டுக்கு அவங்க கையை சேர்க்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் அவங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வீரா கிட்ட சொல்கிறாங்க இந்த படிப்போ அப்படி போன்னு சொல்லிட்டு இருக்கவும் கடைசியில் வீரா ஓட்டிட்டு வரும்போது அவங்களே 3வது ரவுண்டில் ஜெயிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அந்த ஆட்டோக்காரர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பொண்ணு கடைசியில் ஜெயிச்சிட்டால நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடையவும் அப்போ மாறன் அவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் ஆட்டோ ஓட்டுவீங்க,
போட்டியில் செவிக்க வேண்டியதான், அதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு போட்டினா இப்படி தான் இருந்துட்டு இருக்கும், இது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தெரியலன்னா நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் கோவத்தில் சொல்லவும், அப்போ மாறன் வந்து அவர் அடிக்கிறதுக்காக போகும்போது வீராவும் பிருந்தாவும் வந்து தடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து முறைச்சிக்கிட்டே போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த போட்டி நடத்துனாங்களா அவங்க வந்து வீராவை பாராட்டுறாங்க. எங்க பாருமா இந்த மாதிரிக்கு இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு பரிசு வாங்கின லேடி நீ தான். உண்மையிலே இது வரைக்கும் எந்த லேடியும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டது கிடையாது. நீ கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் பெரிய நீ காப்பாற்றிட்டம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே பெருமையாக வீராவை பற்றி பேசிகிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வீராவிட்ட வந்து அவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. இந்தம்மா உனக்குள்ள பரிசு இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கவும், அப்போ மாறன் வந்து வீராவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை யார் இந்த போட்டியிலலாம் கலந்துக்க சொன்னால், எதுக்காக தேவலாமல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பிருந்தா சொல்கிறாங்க, மாமா அக்கா போட்டியில் கலந்துக்கிட்டதே உங்களுக்காக தான் மாமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற பிருந்தா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் மாமா நீங்கள் வந்து துணி கடைக்காக 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் அக்கா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இந்த 2 லட்ச ரூபா பரிசு எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அக்கா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தா மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே மாறன் வந்து வீராவை பார்த்துட்டு இருக்கும்போது வீராவும் ஆமாங்கிற மாதிரிக்கு அவங்க வந்து தலையசைக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து வீராவோட கையை பிடிக்கிறாங்க. என்ன வீரா அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவியா என்ன, 2 லட்ச ரூபா பணத்தை நான் எப்படியாவது நான் ரெடி பண்ணிட மாட்டேன்னா, நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கோம்ல, கண்டிப்பாக எனக்கு இந்த பணம் கிடைக்கும், அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வீரா சொல்லுவாங்க, நீ என்ன இருந்தாலும் சரி தான் அந்த 2 லட்ச ரூபா பணத்தை இருந்து எத்தனை பேர்கிட்ட நீ வந்து பெறட்ட போற, அப்படி இருந்தாலும் அதை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாமா, அதுக்கு நீ இன்னொருத்தங்கிட்ட தானே நீ கடை வாங்கணும், அதுக்காக தான் நானே வந்து எப்படியாவது ஜெயிச்சு இந்த 2 லட்ச ரூபாயும் வந்து பரிசாக வாங்கி உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு வீரா நீ இந்த அளவுக்கு எனக்காக ரிஸ்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கண்கலாங்கவும், உடனே வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா மாறா உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது, நீ எப்பவும் போல ஜாலியாக இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த மாதிரிக்கெலாம் கண்கலங்கிட்டுலாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கவும், உடனே மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா நீங்களும் அக்காவும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறேன், அக்கா உங்களுக்காக எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குறா, அதே மாதிரிக்கு நீங்களும் வந்து அக்காவுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கிறீங்க, இந்த மாதிரி தான் நானும் கார்த்தியும் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் மாமா அப்படிங்கவோ, அப்போ மாறன் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் அப்படி தான் இருக்க போகிறீங்க, உண்மையை சொல்லப்போனால் உங்கள் அக்காளுக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், ஏதோ இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் பாசமாகவே இருக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பிருந்தா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி சரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி இதுக்கடையில் நான் எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து மாறன்கிட்ட இந்த 2 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. நீ காலையில் இந்த பணத்தை கொடுத்து கடைக்கு அட்வான்ஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும், உடனே மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பிருந்தா வந்து வீட்டுக்கு வராங்க, எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ பிருந்தா வந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, அக்கா வந்து இந்த அளவுக்கு வந்து மாமாவுக்காக ஹெல்ப் பண்ணுறா, இதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.